ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் உபவாச நாட்களிலே ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு, சிறு பிள்ளைகள் செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து விடுதலை அடையும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற, எப்படி வீட்டில் அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் அத்தியாவசியமாக இருக்கோ அதுபோல் செல்ஃபோன் ஒரு முக்கியமான விஷயமாயிடுச்சு. அது இல்லாமல் செருப்பு கூட வெளியே போட்டுட்டு போக செருப்பு கூட போடாமல் வெளியே போகலாம், ஆனால் செல்ஃபோன் எடுக்காமல் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம நிற்கிறோம். இது எல்லாமே என்ன பண்ணுறது, உலகம் எப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாலும் எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான பாடம். எல்லாவற்றையும் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாமே தேவைக்காக மட்டும் பயன்படுத்தணுன்னா பிரச்சனை வராது. அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை தலைமையில தூக்கி வைக்கும்பொழுது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் நேசப்பிதாவே, அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி ராஜா. இப்பொழுது ஆண்டவரே, செல்ஃபோன் அடிக்ஷனில் இருக்க எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிறு பிள்ளை முதல் ஆண்டவரே பிறந்த குழந்தை கூட செல்ஃபோன் கொடுத்தா தான் அது எதையாவது ஒரு வீடியோ போட்டால் பார்த்துட்டே சாப்பிடும்னு சொல்லி பேரண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஏசப்பா, அங்கேயே அது தொடங்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே, கல்வி கூடங்களிலும் ஆண்டவரே அப்பா ஆன்லைன் கிளாஸு, மற்ற டியூஷன், நிறைய எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்வியின் நிமித்தமாய் கூட செல்ஃபோனை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய நிலை. நிறைய காரியங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனத்துக்கும் அது தேவைப்படுது ஆண்டவரே, முக்கியமான காரியங்களுக்கும் அந்த செல்ஃபோன் அவசியமாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே, அதுக்குள்ளே இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் புரியாமல் ஆண்டவரே அநேகர் அந்த பாவத்தில் விழுந்து ஆண்டவரே சிக்குண்டு போகிறார்கள். தகப்பனே, தங்கள் ஆத்துமாக்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உணர்வை கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஜபிக்க போகிறோம். தேவநாம மகிமைக்கு ஒரு பாடல் பாடி தேவனை துதித்து பின்பு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைப்பவர். யுத்தத்தில் வல்லவர்,
மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரா ஆண்டவரே. சோத்ர 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 சோத்ரப்பா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயப்படேன், ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் இல்லை என் தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம ஒரு சில வேத வசனங்களை தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம்
சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து, விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பெற்றோரோடும் ஆண்டவரை இடைப்படுங்க ஆண்டவரே. ஜெப வேலையில் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் நேச பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. இன்றைய காலத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் செல்ஃபோன் மற்றும் ஆண்டவரே தொழில்நுட்பத்தின் அடிமையாகி வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. உங்கள் இரத்தத்தினாலே ஆண்டவரே அவர்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் ஆண்டவரை உண்டாக்குங்க ஆண்டவரே ராஜா. தேவனே அவர்களின் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களிலிருந்து அவர்களை ஆண்டவரை விலக்கி பயனுள்ள ஆண்டவரை செயல்களில் ஈடுபட செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின்படி நடந்து அவர்களின் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை முதன்மைப்படுத்த கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திர கிருபையை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு ஆண்டவரே ஞானத்தை உணர்வையும் பொறுமையையும் ஆண்டவரே பொறுப்பையும் தந்து ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த நீங்கள் அவர்களுக்கு ஞானத்தை தந்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலிருந்து பிள்ளைகளை காத்து உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க வல்லமையை அருளும்படியாகவும் ஆண்டவரே அவர்கள் மனமும் எண்ணங்களும் தூய்மையாயிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கேற்ப வளர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. 1 கொரிந்தியர் 6:12 படி எல்லாவற்றிற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாவற்றும் ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமானதல்ல, எல்லாவற்றுக்கும் நாங்கள் அடிமை மட மாட்டேன் என்று எழுதியிருக்கிறபடியே தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரே வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா விதமான ஆண்டவரை கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாத ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதத்தில் இருக்கிறது
கர்த்தாவே. ஆண்டவரே செல்ஃபோன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தை எடுத்து வாசிக்க கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தலைமுறையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய சார்பிலே திருப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வித ஆண்டவரே செல்ஃபோன் மட்டும் இல்லை ஏசப்பா, எல்லா வித அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தோ, துர்குணங்கள் எல்லாவற்றிலிருந்தோ கர்த்தருக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதெல்லாம் ஆண்டவரே முதன்மைப்படுத்துகிறார்களோ எல்லாம் அந்த மாதிரி எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அவர்கள் நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே ஜாக்கிரதையுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22:6 ஆண்டவரே பிள்ளைகளை அவர்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர்வதிலும் அவன் விடாதிருப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் ஞானத்தை தாங்க, அந்த கிருபையை ஆண்டவரே அவர்கள் முதலாவது பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகளை அன்போடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பணிவோடு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொண்டு நல்வழியிலே நடத்த ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பமாக, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற குடும்பமாக, கர்த்தரின் பார்வையிலே ஆண்டவரே அவர்கள் உத்தமர்களாக வாழ ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தையும் வரங்களையும் உம்முடைய ரத்தத்தையும் ஊற்றி ஆண்டவரே மீட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீர். நீர் அப்படியே செய்ய போவதற்காக மக்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, பெற்றோருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி தேவைக்கு போக மீதி நேரத்தில் அனாவசியமான காரியங்கள் செல்ஃபோனில் நேரத்தை செலவிடாதீங்க. வேண்டாத காரியங்களை உங்கள் இருதயத்தில் விதைத்து சத்ரு உங்களுக்கே தெரியாமல் உங்களை வஞ்சிப்பான். அப்புறம் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பார். ஆனால் நம்மளும் ஞானமாக நடந்து கொள்ளணும். கர்த்தர் சொன்னபடியே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கடவோம். ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். காட் பிளஸ் யூ.